தமிழ்நாட்டு அரசியல் 2026 நோக்கி நகர தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் அந்த நகர்வில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த முருகர் மாநாடு, உலக முருகர் மாநாடு கவனம் பெற்றது, அரசியலில் பேசு பொருளானது, கூட்டணியிலையும் மாற்று கருத்தை பெற்றது. விசிக குறிப்பாக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அதில் விமர்சன பார்வையை வைத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் சுட்டி காட்டி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் எங்களை நோக்கி வரும் பாருங்க அப்படின்னு ஏற்கனவே இந்த கருத்தை சொன்ன திரு ஜெயக்குமார் மீண்டும் வலியுறுத்தி இந்த பின்னணியில் சொல்றதை பார்க்கின்றோம். அதிமுக கூட்டணியில் பிரதான கூட்டணி கட்சி தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றார், அதிமுகவுடைய அணிகள் எல்லாம் ஒன்று கூடும் பொழுதுதான் பலம் அப்படிங்கிறார். விஜயை பற்றி கேட்கும்பொழுது கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் அதை மறுதளித்து பேசலை, பார்க்கலாம் அப்படிங்கிறார். விஜயோடைய வருகை தமிழ்நாட்டுடைய முனைகளை கூட்டியிருக்கிறது. ஒரு பல முனை போட்டிக்கு தமிழ்நாட்டு அரசியல் 2026 தயாராகி வருகிறதா அப்படிங்கிற கேள்வி. திமுக கூட்டணியில் சலசலப்பு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வரும்போது இது பலமான கூட்டணி என்று, வெற்றி கூட்டணி, வெற்றி நிரூபிக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதை பார்க்கின்றோம். திரு அண்ணாமலை லண்டனுக்கு சென்றிருக்கிறார் படிக்க. இந்த நிலையில பாஜக ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. விஜய் வருகையால இந்த கூட்டணி கணக்கெல்லாம் மாறுமாங்கிற கேள்விகள் எல்லாமும் ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. 2026 கூட்டணி கணக்கு, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் கூட்டணியில் தேர்தலில் எதிரொலிக்குமா, 26 கூட்டணியில் எதிரொலிக்குமா கருத்து முரண்பாடுகள், இதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு. நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கலாம். அரங்கத்தில் திரு ஹிதாயத்துல்லா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக, திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைகிறார், மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதனது மூத்த செய்தி தொடர்பாளரும் இளமை கவிஞருமான மனுஷபுத்திரன் அவர்கள் இணைகிறார்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். திரு சேலம் மணிகண்டன், தொடர்ந்து சொல்லி வர்றீங்க திமுக கூட்டணியில் பிரச்சனை, ஒரே பிரச்சனை, எல்லாம் வந்துருவாங்க. எங்கேருந்து வர உங்க கூட்டணி கட்சியுடைய, உங்க கூட்டணியில் பிரதான கட்சிகளுடைய பெயர்கள் சொல்லுங்க. இதை தாண்டி உங்களுக்கு அண்ணாமலையை சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்கேருந்து மற்ற கூட்டணிகள்லாம் வர, ஒரு அண்ணாமலையை 33 மாஜிக்கள் சேர்ந்து எதிர்க்கிறீங்க, என்ன கணக்கு இது? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹரி, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் மதியம் 3 மணின்னு நினைக்கிறேன். நான் உங்கள் தந்தி டிவி மூலமாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சொல்கிறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி இரவு 8 மணி, மதியம் லண்டன் நேரம் 3 மணிக்கு ஒருத்தர் லண்டனில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் பழனிசாமியை கும்பிடுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறாரு. அவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அப்படின்னு போயிருக்கிறாராம். யாருன்னா, லண்டனில் ஏதோ படிக்கிறதுக்கு போகிறேன்னு, மேல் படிப்பு படிக்கிறேன், இந்த படிப்பு படிக்கிறேன்னு போயிருக்காரா. நம்ம மலையை பத்தி கேட்டேன். முதல்ல அண்ணாமலை அட்டாக் பண்றீங்க பாருங்க, அவர் தான் உங்களை பதற வைக்கிறாரோ. Everyone on screen please. கடைசியா முடிக்கிறப்ப ஊறுகாயை தொடர மாதிரி நீங்கள் 33 பேருக்கு இதுதான் வேலையோ அப்படின்னு கேட்டிங்களா, அதுலேருந்து தானே ஆரம்பிக்க முடியும். அண்ணாமலையோடைய முதல் ஸ்டெப் டவுன் 3 விஷயத்தை சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போகிறேங்க. 3 மாதத்திற்கு அவர் லீவில் போன ஒரு தலைவராக செயல்பட முடியாது. நம்பர் 1, அறிக்கை விட முடியாது, அவருக்கு பிடிச்ச ப்ரெஸ் மீட்டு எதுவுமே பண்ண முடியாது, கட்சி சம்பந்தமான எந்த முடிவும் எடுக்க முடியாது. இதுதான் இன்றைக்கி அந்த போட்டிருக்கிற கமிட்டி. நான் ஒன்று கேட்குறேங்க, தமிழகத்தினுடைய நிர்வாகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரே இன்னைக்கு வெளிநாடு 15 நாள் போயிருக்கிறப்ப, ஒரு நிர்வாகத்துக்கே அவர் அங்கே இதிலேருந்து நான் பார்த்துக்கிறேன், அமெரிக்காவிலேருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப, பாஜக எங்கள் ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சிக்கு இதுதான் சந்தர்ப்பம் அண்ணாமலை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்குன்னு இங்கே ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எதை தொட்டார் அண்ணாமலைக்கு இப்போ என்ன இழப்பு வந்திருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. சுருக்கமாக சொன்னால், தமிழக பிஜேபியின் பிரதமராக இருந்த அண்ணாமலை தமிழக பிஜேபியின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் சுருக்கமாக சொல்லணும். இருகோடுகள் தத்துவம் தாங்க. இப்போ அவர் ஒரு தலைவராக இருப்பார், ஆனால் அறிக்கை விட முடியாது, கட்சியை பற்றி எதுவும் பேச முடியாது, அங்கே லண்டனில் கூட போய் ப்ரெஸ் மீட் வைப்பார், அதுவும் இப்போ முடியாதுங்கிற பாவம் ரொம்ப இக்கட்டான நிலைமை. தான் கருணேசனை எப்போ பார்த்தாலும் நல்லா கலகலன்னு இருப்பார். இன்றைக்கி அவர் முகமே சொல்லுது, பல கவலை ரேகைகள் அவர் முகத்தில் அப்படியே அடுத்தடுத்து ஓடுதுங்க. இன்னும் ஒன்று சொல்லிடுறேங்க, அதாவது இல்ல நான் டிவியில பாக்குறப்ப தெரியுது, உங்களுக்கு பக்கத்துல பாக்குறப்ப அவ்வளவு லைட்
ஒன்று சொல்லிடுறேங்க. இப்போ அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டிருக்கிறவங்களெல்லாம் தயவு செஞ்சு பாருங்கள். ஹெச் ராஜா, சக்கரவர்த்தி, பேராசிரியர் கனக சபாபதி, பேராசிரியர் ராமசீனிவாசன், கருப்பு முருகானந்தம், எஸ்ஆர் சேகர், இவங்க அத்தனை பேரும் பிஜேபியோட நேட்டிவ் பிரீடு. இதில் இந்த அண்ணாமலை ஃபேன்ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தவங்களோ 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தவங்களோ இல்லை. ஹெச் ராஜா வந்து திமுகவை எதிர்த்து சதிராடக்கூடிய ஒரு போராளி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஹெச் ராஜா ஜனசங்க காலத்திலிருந்து அந்த கட்சியில் இருக்கிறார். அதாவது பிஜேபி சிம்பிளா என்ன சொல்லிருந்தா, பழைய சித்தாந்தங்களை நோக்கி போற நடுவுல சில பேரை கொண்டு வந்து விட்டோம். பிஜேபி அண்ணாமலை பகை அப்படிங்கிறது நிலைப்பாடா? அண்ணாமலை இனிமேல் அவர் மேட்ரே கிடையாதுங்க. அவரோட முதல் ஸ்டெப் டவுன். நான் தான் உங்க தந்தி டிவியில் சொன்னேன், லண்டன் போயிட்டு வா மழை இருக்குதான்னு பார்க்கலாம் தலைன்னு சொன்னேன். அதோட முதல் ஸ்டெப் டவுன் அவர். திரும்ப நான் சொல்றேன், இன்னைக்கு போட்டிருக்கிற கோஆர்டினேஷன் கமிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம். 3 மாதங்களுக்கு தான் இப்போ டைம் கொடுத்துருக்காங்க ஆயில். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அண்ணாமலையை படிப்படியா அவரை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணதோட முதல் இது தான் அவருக்கு இந்த இறக்கம் பண்ணியிருக்காங்க. யாரை தொட்ட? பழனிசாமியை தொட்ட. அதாவது ஒன்று சொல்லிடுறேங்க, சாதாரண பொதுமக்கள்கிட்ட கூட இதுக்கு முன்னாடி ஒரு விட்ட ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருந்தது. ஆனா ஒரு 45 ஆண்டு கால அரசியல் பொதுவாழ்வுக்கு சொந்தக்காரரை போய் அவர் கிணட்டு தவளைன்னு சொல்றதும் தற்குறின்னு சொன்னது பொதுமக்களே ரசிக்கல. பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அன்னைக்கு இரவே இதை பத்தி, அதாவது இன்னொன்னுங்க, மாநில தலைவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு. இது வரைக்கும் இலகணேசனோ பொன் ராதாகிருஷ்ணனோ சிபி ராதாகிருஷ்ணனோ கேஎன் லட்சுமணனோ அறிவித்ததில்லை. அதையெல்லாம் மீறி இவர் அகில இந்திய பிஜேபி தலைவர் நட்டா மாதிரி அறிவிச்சதோட விளைவு இன்னைக்கு அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காங்க. மழை பார்த்து நடந்துக்க, இல்லைன்னா போயிடும் தலை. திரு ஸ்ரீகாந்த், அதாவது தொட்டதுனால ஷாக் அடிச்சிருக்காமே. அதாவது அவங்க வந்து வாய் பொழிச்சதோ மாங்காய் பொழிச்சதோன்னு பேசுறாரு. அவருக்கு தோணுன கதையெல்லாம் சேர்த்து கட்டுக்கதையா அடுக்கிறாரு. முதல்ல ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எந்த ஒரு தலைவரும் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிறது அவருடைய சொந்த முடிவு. நம்ம பாராட்ட வேண்டியதுன்னா, நம்ம வந்து எப்பவுமே படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும், அறிஞர்கள் அரசியலுக்கு வரணும் பேசும்போது, ஒரு தலைவராக இருக்கும் நபர் என்னுடைய அறிவையும் உலகளாவிய சிந்தனையும் மேம்படுத்தி கொள்ள நான் ஆக்ஸ்போர்ட் மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் படிச்சுட்டு வரேன்னா அதை பாராட்டணும். இதை பார்த்து இவங்க ஏற்கனவே மிரண்டு போயிருக்கிற அதிமுக வந்து என்னவோ இது பெரிய பட்டாசு கொண்டாடுறாங்க. 3 மாதத்தில் திரும்பி தான் வரப்போறாரு. அதனால இங்கே இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கமிட்டின்னு ஒன்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது இல்லையா, எங்களுடைய மூத்த தலைவர்கள் இத்தனை நாள் யாரெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார்களோ, நான் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு விழா ஒன்று நடத்தினோம் ஹண்டே அவர்கள் புத்தக வெளியீட்டில். அத்தனை பேர் வந்திருந்தாங்க, அங்கே தான் இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் எங்கள் கூட துணை நிற்பவர்கள் தான். இது எல்லாமே அவருடைய அனுமதியின் பேரில் தான், அவருடைய கன்கரன்ஸ் பேரில் தான். அனுமதிங்கிறத விட அவருடைய கன்கரன்ஸ் பேரில் தான், கன்சல்டேஷனோட தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுவும் எதுக்குன்னா ஒரு தலைமை இருக்கணும்னு. ஸ்டாலின் அவர்களை உதாரணமா சொல்றாரு, 15 நாளைக்கு போறாரு. அவர் என்ன காரணத்துக்கு போறாரோ, அவர் மருத்துவ காரணங்களுக்கு போறாங்க, மத்ததுங்கிறாங்க, அது நமக்கு அக்கறை இல்லை. பேசாதீங்க, நமக்கு அக்கறை இல்லை. இல்ல மோடி வந்து என்ன காரணத்துக்காக போறாரோ அதே காரணத்துக்கு தான் போறாரு. மோடி என்ன பர்சனல் பிரச்சனைக்காக வெளிநாட்டுக்கு போறாரோ அந்த காரணத்துக்காக தான் நாங்க போறோம். இத கவனிச்சிட்டு இருக்கோம், அந்த கமிட்டி கவனிக்க போகுது. அதனால அவரோட ஒப்பீடு தேவையில்லை. ஒரு விஷயம் சொல்றேன், அவர் வந்து எடப்பாடி அவர்களை கிணறு தவளைன்னு சொல்லிட்டாரு. நீங்க என்னென்ன சொன்னீங்க? அறவேக்காடு நீங்க, கத்துக்குட்டி நீங்க, மின்மினி பூச்சி நீங்க, வெட்டில் பூச்சி நீங்க, என்னென்னவோ பேசுறீங்களே. அதெல்லாம் இன்னும் நிறைய இதெல்லாம் சொல்லுவதால நீங்க அவரை சிறுமைப்படுத்த முடியும். எல்லாமே உங்க வினை, அதற்கான எதிர்வினை தான் அவர் கிணத்து தவளைன்னாரு. அதை கூட சிந்திச்சு அறிவாற்றலோட சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டா, நேற்று ஜெயக்குமார் என்ன சொன்னார் இல்லையா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எவர் பிறந்து வந்தாலும் எங்களை அழிக்க முடியாது, அதிமுக அழிக்க முடியாது. அது உண்மையா யோசிச்சு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையும் யோசிச்சு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு மனிதன் புதிதாக பிறந்து வர வேண்டியதில்லை, எடப்பாடி அவர்களே அழித்து விடுவார் என்பதை தான் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுதான் எங்க ஆளும் சொல்லியிருக்காரு. எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, நுணலும் தன்வாயால் கெடும் அப்படிங்கறத சொல்லத்தான் கிணத்து தவளைங்கிற உதாரணத்தோடு சொல்லியிருக்காங்க. முக்கியமா நான் இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 3 மாத காலம் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட எங்க எல்லாருக்குமே ஒரு SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னலாம் நாங்க நிர்வாகத்தில் செய்யணும், எதெல்லாம் கவனிக்கணும். இது ஒரு ஆட்ஹாக் அரேஞ்ச்மெண்ட் இல்லை. இது வந்து ஒரு கட்சி எங்களுடைய நிர்வாகத்தில் எப்பவுமே நாங்கள் வந்து ஒரு பெரிய, ஏன்னா எந்த கட்சியிலையுமே வந்து சங்கட்டன் ஒரு அமைப்பும் கோர் பார்ட்டின்னு ஒரு அமைப்பும் இருக்காது. எங்கள் இதில் மட்டும்தான் 2 கோடுகளாக நாங்கள் பயணிப்போம். அப்போ இந்த நிர்வாகத்தில் தொய்வு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக மூத்த தலைவர்களின் வழிகாட்டுதலுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. இது எந்த நிலைமையிலும் தலைமையோடு அவங்க குறுக்கிட போறதில்லை. அவங்க ஒரு வழிகாட்டும் குழுவாக நெறிப்படுத்துவார்கள். சொல்லதான் போறாரு மணிகண்டன். ரொம்ப சுருக்கமா திரு மனுஷபுத்திரன்ட்ட போனோம். அதாவதுங்க,
நான் சொன்ன அதே வார்த்தை இருகோடுகள் தத்துவம். இவரை பற்றி ஏதோ ஒரு கற்பனையில் பிஎல் சந்தோஷால தயாரிக்கப்பட்ட அண்ணாமலையை தமிழக தலைவராக போட்ட உடனே முதலுக்கே மோசமாயிடுச்சு. இவர் பொய்யான தகவல்களை கொடுத்து மத்திய தலைமையை இது பண்ணாரு. ஒருத்தரை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க சார்? முடிச்சிடறேன் கருணேஷ், நீங்கள் பேசுகிறப்ப நான் அதாவது சிவராஜ் சிங் சவுகானுக்கு வந்து திரும்ப முதலமைச்சர் பதவி கொடுக்கலன்ட்டு என்ன பண்ணாங்க? மத்திய அமைச்சர் ஆக்கின மாதிரி தட்டி கொடுக்குற அலுவலக பிள்ளைக்கு கிளுகிழப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்த மாதிரி முதல் ஸ்டெப் டவுன். நான் திரும்ப சொல்றேன், தந்தி டிவி வாயிலா 3 மாசம் கழிச்சு வர்றப்ப தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிக்க மாட்டார். உங்க அண்டர்லைன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய முதல் இது நடந்திருக்குதா இல்லையா? இன்னைக்கு அண்ணாமலையை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காங்க. அது இல்லன்னு சொல்றீங்களா? நீங்க எங்க ஸ்டெப் அவரை பத்தி ஏதாவது ஒரு குறிப்பு வந்திருக்கா? அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காங்க இருக்கா? இவங்க என்ன மாநில தலைவர் பேரை சொல்லாம பாஜகவுடைய மாநில தலைவர் பேரை சொல்லாம தான் அடிப்பாங்க. பாஜகவின் மாநில தலைவர் யார்? பாஜகவுடைய கை இருக்கிறது, கால் இருக்கிறது, தலை இருக்கிறது, ஆனால் பேச முடியாது, கையை ஆட்ட முடியாது, காலை நகர்த்த முடியாது. எல்லாம் கட்டி போட்டு இந்த 5 பேர் நீங்க தப்பா உங்க கட்சி பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எப்பவுமே அதிமுக பத்தி கவலைப்படுறதை விட பாஜக பத்தி அதிகம். ஒரு நிமிஷம் மணிகண்டன், குறுக்க பேசலாம். உங்க அம்மா புரட்சி தலைவரா இருக்க வரைக்கும் கை இருக்கிறது, கால் இருக்கிறது, எல்லாமே முடியாது. கை காலை கட்டி போட்டு ஒரு நிமிஷம் கமிட்டி அந்த வேலையை பார்த்து கை காலை கட்டாலும் உருள தெரியும் உங்களுக்கு. எனக்கு நல்லா தெரியும், நல்லா உருளுவீங்க. நான் கேக்குறதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா இருக்க வரைக்கும் திமுக எதிரி கட்சியா பார்த்தாங்க. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க பாஜக பார்த்தாலே பாஜகவுடைய சித்தாந்தம் எது? ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பாஜகவோட சித்தாந்த எதிரியா இருந்த திமுகவை மறந்துட்டு உங்களை பல நேரத்துல தூக்கி சுமந்து அதனால முதுகு கூணி போன அதிமுக கை வச்சாரு, பழனிசாமியை கை வச்ச யாரும் வென்றதா சரித்திரம் இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு குரூப் பழனிமலைக்கு காவடி எடுக்குது. பழனிசாமி மேல கை வச்சவருக்கு என்ன ஆச்சுங்கிறது இன்னைக்கு அதிமுக மன்னிக்கணும், பாஜகவோட தலைமையை குட்டு வச்சு சுட்டி காமிச்சு என்ன நடக்குதுன்னு புரியாம உட்கார்ந்துருக்காரு திரு மனுஷபுத்திரன். அவர்கிட்ட கேட்டு வருவோம். வணக்கம் திரு மனுஷபுத்திரன், உங்க கூட்டணியில கலகலப்பு இருக்கு, சலசலப்பு இருக்கு பாருங்க, எல்லாரும் வந்துட்டே இருக்காங்கன்னு ஒரு முறை இல்ல தொடர்ந்து சொல்றார் திரு ஜெயக்குமார். அர்த்தம் இல்லாம சொல்ல மாட்டார். ஏதோ இருக்குல்ல, நெருப்பு இல்லாம புகையாது இல்ல. முருகன் மாநாட்டில் பாருங்க, கம்யூனிஸ்டுகள் பொங்குறாங்க, விசிக்கு மாற்று கருத்து. நெருப்பு இல்லாம புகையுமா? இல்லாம சொல்வார் அவர். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக சேலம் மணிகண்டன் அவர்கள் பாஜகவை முதுகில் தூக்கி சுமந்து முதுகு குறுகி போன அதிமுக என்ற ஒரு கருத்தை சொன்னார். இந்த கருத்தை நாங்கள் சொல்லியிருந்தால் அவர் மிகவும் எங்கள் மீது கோபப்பட்டிருப்பார். அதை அவரே சொல்லியிருந்தார். இன்னொரு சிறப்பான கருத்தையும் சொன்னார். அதாவது கிட்டத்தட்ட அவர் சொன்னதை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், அண்ணாமலையை பாஜக சஸ்பென்ஷன் 3 மாசம் சஸ்பெண்ட் செய்து வெளிநாட்டிற்கு அனுப்பி இருக்கிறது என்ற ஒரு பொருள் வரக்கூடிய வகையில் அவர் சொல்லி இருக்கிறார். இது அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள ஏதோ ஒரு உள்கட்சி பிரச்சனையா தான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதனால இதுல நாங்க பெருசா கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு இடையில உள்ள ஏதோ உள்கட்சி பிரச்சனைன்னு நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதனால வந்து இது அவங்க பிரச்சனை. இன்னைக்கு வந்து ரொம்ப செல்லமா திட்டிப்பாங்க, நாளைக்கு ரொம்ப செல்லமா அணைச்சுப்பாங்க. அது வந்து நம்ம கடந்த காலத்துல பல முறை அதை நம்ம பார்த்துட்டோம். அது எங்க பிரச்சனை இல்லை. இன்னொன்னு வந்து அதான் சொல்ல வர்றேன். அதாவது கூட்டணி கட்சிகளை வந்து எப்படி நடத்துவது என்கிற பிரச்சனை வருகிற போது கடந்த காலத்தில் அதிமுக எப்படி எல்லாம் நடத்தி இருக்கிறது என்பதுக்கு வரலாறு இருக்கிறது. நிகழ்கால வரலாறு பாஜக எப்படி நடத்துகிறது என்பது. பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சி உருப்பட்டதாக வரலாறு கிடையாது. அந்த கட்சிகளை உடைப்பது, சிதைப்பது, அந்த கட்சியினுடைய ஒரு பகுதியை உடைத்து அந்த கட்சியை காலி செய்வது, இதெல்லாம் அவர்கள் வழக்கமாக இந்தியா முழுக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கூட்டணி கட்சிகளினுடைய மேம்பாட்டிற்காக தொடர்ந்து உழைத்திருக்கிறோம். எப்படி தேர்தல் காலத்தில் கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்களோ அதே போல முழுக்க நாங்கள் கூட்டணி கட்சிகளுடைய 100% வெற்றியை கடந்த தேர்தல்களில் நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது கூட்டணி கட்சியை எப்படி நடத்த வேண்டும், எவ்வளவு கௌரவமாக நடத்த வேண்டும், எவ்வளவு கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் பாஜகவும் அதிமுகவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கூட்டணி தொடர்ந்து கிட்டத்தட்ட 5 தேர்தல்களில் அது வெற்றியை குவித்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது
நாங்கள் இந்த கூட்டணியை கொள்கையின் அடிப்படையில், லட்சியங்களின் அடிப்படையில் முருகன் மாநாட்டுல நடத்துறத பத்தி கம்யூனிஸ்டுகள் சொன்னது கேட்டீங்களா? கண்டிப்பா இல்ல, அதுதான் வர. ஆனா முருகர் மாநாட்டை அல்லது முருகர் வழிபாட்டை முன்வைத்து இந்த கூட்டணி அமைக்கப்படவில்லை. நீங்கள் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பொது நோக்கங்கள் இருந்திருக்கின்றன. அது இன்றைக்கு மோடி எதிர்ப்பு, பாசிச மோடி அரசின் மீதான ஒரு எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, அதே போல மதவாத எதிர்ப்பு. மதத்தை மதம் என்பது வேறு, மதவாதம் என்பது வேறு. மதத்தின் பெயரால் ஆட்சி நடத்துவது என்பது வேறு, தனிப்பட்ட நம்பிக்கைகளை பின்பற்றுவது என்பது வேறு. முருகன் மாநாடு மட்டுமல்ல, நாங்கள் சொல்கிறோம் அரசு மேடையில செய்யறீங்கிறதா கம்யூனிஸ்ட் அரசு மேடை இல்லையா? அது இந்த அறநிலைத்துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி. இந்த அறநிலைத்துறை நிகழ்ச்சியில் வேறு எதை பற்றி பேசுவார்கள்? அவர்கள் வேறு எதை செய்வார்கள்? இந்த அறநிலைத்துறை இப்பொழுது 2000 கோயில்களில் குடமுழுக்கு செய்திருக்கிறது. இது பாத்தீங்கன்னா அந்த துறையினுடைய பணி. ஏராளமான கோயில்கள் புனருத்தானம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல கோயில் சொத்துக்கள், ஆக்கிரமிக்கப்பட்ட கோயில் சொத்துக்களை இந்த அறநிலைத்துறை மீட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன மதம் சார்ந்த நடவடிக்கைகள் என்று பார்ப்பீர்களா? அந்த துறையினுடைய பணி அது. அந்த துறை, இப்ப நான் பொது நூலகத்துறையில் இருக்கிறேன் என்று சொன்னால் பொது நூலகத்துறை சார்ந்த பணிகளை நாங்கள் செய்கிறோம். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது அதில் மாறுபாடுகள் வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் ஒரே கருத்தை ஒரே நேரத்தில் பேசுவதென்றால் கம்யூனிஸ்டுகள், திமுக, விசிக என்று தனித்தனி கட்சிகள் தேவையில்லை. எல்லாவற்றையும் ஒன்றாக்கி விடலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்சிக்குள்ளேயே கூட முரண்பாடுகள் வருகிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இதை இவ்வளவு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. 2 நாட்களாக திருமாவளவன் என்ன சொல்கிறார்? எங்கள் கூட்டணியில் எந்த பிரிவும் இல்லை, எங்களை பிரிக்க பார்க்கிறார்கள். யாரு? அது ஒருபோதும் நடக்காது. திருமாவளவன் அவர்கள் என்ன யார் பிரிக்க பார்க்கிறார்கள் என்பதை இப்பொழுது யார் பிரிக்க முயற்சி செய்கிறார்களோ, ஜெயக்குமாரை பார்த்து சொல்கிறார், பாஜகவை பார்த்து சொல்கிறார், எல்லோரையும் பார்த்து, யாரெல்லாம் இந்த கூட்டணியில் பிளவு என்று பேசுகிறார்களோ அந்த ஊடகங்களை பார்த்து சொல்கிறார். அதாவது யாரை முன்வைத்து இந்த விவாதத்தை முன்னெடுக்கிறீர்களோ அந்த கட்சியின் தலைவரே சொல்கிறார், இந்தியா கூட்டணி மிக மிக வலிமையாக இருக்கிறது, எங்களை பிரிக்க பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார். இதை விட வேறு யார் இதை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இல்ல இதுக்கு மேல நான் வர மாட்டேன்னு சொல்ல முடியுமா மணிகண்டன்? தொடர்ந்து கூப்பிட்டு இருக்கீங்க, யார் வரா? அதாவதுங்க ஒன்று சொல்லிடுறேன், என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, திமுகவோட கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நிறைய அதிருப்திகள் இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம முதலமைச்சர் குடும்பத்தில் ஏதாவது காது குத்து கெடா வெட்டினா கூட மறக்காமல் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க தலைவர் கருணாநிதிக்கு நாணய வெளியீட்டு விழாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியாத ஊமக்காயம், வேங்கை வகையில் பிரச்சனை, தொழிலாளர் போராட்டம், இந்த லாக்அப் டெத்து, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா திடீர்னு பிஜேபியோட ரொம்ப நெருக்கம் பாராட்டுறாங்களேங்கிற பிரச்சனை. எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன்னா, அடுத்து நாங்கள் உங்கள் கூட்டணியில் தொடரணும்னா ஒன்று அதிக சீட்டு கொடுங்க, இல்லைன்னா ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதிமுக நீங்க சொல்ற மாதிரி பெரிய கூட்டணிலாம் இல்லை, அதிமுக அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ முன்னாடி பிஜேபி இந்த பக்கம் இருந்தது, அவங்களுக்கு எல்லாம் ஒரு தடையா இருந்தது. இப்போ அதிமுகவோட பிஜேபி இல்லைங்கிறப்ப திமுக கிட்ட இவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேறலன்னா வண்டி விட போறாங்க. ஒரு நிமிஷம் மனுஷபுத்திரன், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதே கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஜெயக்குமார் எல்லாமே சொன்னார்கள். திமுக கூட்டணி உடைய போகிறது, அங்கிருந்து கட்சிகள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கின்றன, எங்களோடு வந்து விடுவார்கள், நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் என்று. என்ன நடந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிரதிநிதித்துவத்தை கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவர்கள் என்ன காரணத்திற்காக வெளியே போக வேண்டும்? நெருக்கம் காட்டுறீங்க ராகுல் காந்தி. நாணய விஷயத்தை எடுத்துங்க, இருங்க. நாணய விஷயம், ஒன்றிய அரசு நாணய வெளியிடுற ஒரு நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் இங்க வர்றாரு, அந்த நாணய வெளியிடுற நிகழ்ச்சி நடக்குது. அதாவது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஒருவர் அதை வெளியிட்டு போறார். உடனே எல்லா ஊடகங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, மாநில அரசு நடத்தியது. ஒரு நிமிஷம் ஏங்க, நாணய வெளியிட்டது யாருங்க? மாநில அரசு வெளியிட்டு அந்த நாணயத்தை ஏங்க நடந்தது உங்களோட இன்விடேஷன்ல யாருக்கு இன்வைட் பண்ணா? மத்திய அரசுல திரும்ப முதலமைச்சர் ஒரு தவறான தகவல் சொன்ன மாதிரி நீங்க சொல்லல. இல்ல உங்களுக்கு தான் தெரியல, கேட்டுக்கோங்க. ஒரு மாநிலத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா, ஒரு அரசு சார்ந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சியை மாநில அரசு தான் ஏற்பாடு செய்யும்.
சரிங்களா? அரசு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கங்க முதல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இவ்வளவு தூரம் இவர்கள் பேசுகிறார்கள். அதாவது வந்து அந்த அமைச்சர் வந்துட்டு போன உடனே என்ன சொன்னாங்க, இது திமுகவும் பாஜகவும் நெருங்கிட்டாங்க, ரொம்ப உறவுக்கு பாலம் போட்டாங்கன்னு. அடுத்த நாளே இந்த மாநில அரசுக்கு இந்த கல்விக்காக தொகை தர வேண்டிய தொகையை ஒன்றிய அரசு மறுக்கிறது என்பதற்காக இந்த முதலமைச்சர் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறார், கடிதம் எழுதுகிறார். தொடர்ந்து அதை பற்றிய சர்ச்சைகள் இந்த 3 நாட்களாக போய் கொண்டிருக்கிறது. நாங்க எங்க இணக்கமா போகணும்னு சொன்னா இந்த இஷ்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசாக்கணும், கண்டு காணாம கூட போக முடியும் இல்லையா? இவர்கள் என்னன்னா இவங்க ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கல. பிரச்சனை அதுதான். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி மத்திய அரசு கிட்ட நாணயம் வாங்குறீங்க, இந்த நிதியை வாங்கலாமேன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். நாணயம் நாங்க வாங்கலங்க. தலைவருடைய நினைவாக ஒரு நாணயம் வெளியிடப்பட்டது, சரிங்களா? 2வது, இந்த நாணயத்தை இந்த நிதியை பெறுவதற்காக நாடாளுமன்றத்திலும் ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஏங்க, யார் ஒன்றிய அரசில் இருக்கிறார்களோ அவர்களிடம் கேட்ப. கலைஞருக்கு வந்து பாரத ரத்னா கொடுங்கன்னு கேட்கிறோம்னு சொன்னா அது யார் அதை தீர்மானிக்கிறார்களோ அவர்கிட்ட தானே கேட்கணும். நிதி கேட்கிறோம், நிதி கேட்கறது ஒன்றிய அரசு இருங்க சொல்றத புரிஞ்சுக்கங்க. நிதி கேட்கிறோம், நீங்க வந்து பாஜக தான் எதிர்க்கிறீங்களே, நீங்க உங்ககிட்ட நிதி கேட்கலாம் நீங்க கேட்பீங்களா? கவர்னரை நாங்க எதிர்க்கிறோம். கவர்னர் எதிர்க்கிற அதே சமயத்துல ஒரு பில்லுல சைன் போட வேண்டிய ஒரு பவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் இருக்கு. அப்போ அந்த எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு அந்த கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இந்த பில்ல கையெழுத்து போடுங்கன்னு போய் அங்க நிக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்களும் ஒரு கவர்மெண்ட்ல இருந்திருக்கீங்க, அதிமுகவும் ஒரு அரசாட்சியை நடத்திருக்கீங்க. இப்போ உறுதியாக உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதில் என்னைக்காவது திமுக பின்வாங்கியிருக்கா? ஆனா நீங்க எத்தனை விஷயத்துல கடந்த காலத்துல சமரசம் பண்ணிருக்கீங்க, அதை நீங்க எடுத்து பாருங்க. இன்னொன்னு, அரசியல் அநாகரிக்கப்பட்டவர்கள், தமிழ்நாட்டில் தங்களோட கூட்டணிகளே இல்லாதவர்கள் இந்த கூட்டணியை உடைத்துத்தான் தங்களிடம் யாராவது வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அவர்களுடைய பரிதாபகரமான நிலைமை. அதை பற்றி திமுக கருத்து சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் பகல் கனவுகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள், அது ஒருபோதும் நடக்க போவதில்லை. திரு கோட்டீஸ்வரன், இந்த திமுக அணிலேருந்து எங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு அதிமுக தொடர்ந்து சொல்வது ஒரு விஷுவல் திங்கிங்கிற அளவுல பார்க்கணுமா, இல்ல அங்க ஏதோ ஒரு கிளேசம் இருக்குன்னு பாக்குறதா? ஒரு சலசலப்பு கூட இல்லையே, மாற்று கருத்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் ஒரே கருத்து இருக்க முடியாது. அந்த அணியில ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதற்கான அறிகுறிகளாவது இருக்கா இன் யுவர் வியூ? வணக்கம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் ஒரு கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெறுது அப்படின்னா அந்த கூட்டணியை சீக்கிரத்தில் யாரும் மாற்ற மாட்டாங்க. ஒரு படமே எடுத்திங்கனாலும் ஒரு ஹீரோயின், ஒரு டைரக்டர், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், அது டீம் செட் ஆகி போச்சுன்னா அதை தொடர்ந்து எடுக்க தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி 1000 கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த கூட்டணி காம்பினேஷன் விசிகே ஆகட்டும், சிபிஐ எம் ஆகட்டும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் போராட்டம். நேற்று கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு போராட்டம் பண்ணாங்க. சென்னை மாநகராட்சி எடுத்து துப்புரவு தொழிலாளிகளை வந்து தனியார் மயம் படுத்தக்கூடாது, அந்த வேலையை வந்து அரசாங்கம் வந்து ஊழியர்களுக்கே கொடுக்கணும், தனியாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி வேங்கை வயல் சொல்லலாம், இப்போது முருகனோட அந்த தமிழ் மாநாடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் பேசுவாங்க. கடைசியில் அங்கே எங்கே போய் நிற்பாங்கன்னா, மோடி அவர்கள் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புன்னும் போது இவங்கெல்லாம் ஒன்றாயிடுவாங்க. ஆனால் அப்போ அப்படி இருக்கும் பொழுதும் ஏன் வந்து அதிமுக இதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை விசிகாக்கோ இல்லை சிபிஐஎம்முக்கோ இன்னும் ஒரு ஆப்ஷன் வேணும். நாளைக்கு வந்து அறிவாலயம் போகும்போது அவங்க சீட்டு கம்மி பண்ணி கேட்குறாங்க, இல்லை மன உளைச்சல் அந்த மாதிரி வருதுன்னா அதிமுக சொல்கிறது அவங்களுக்கு வந்து எதிர்க்கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு எதிர்க்கட்சியாக திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துறது அரசியல். அந்த அரசியலை தான் அதிமுக பண்ணுது. அந்த அரசியலுக்கு அவங்களுக்கு போதிய அளவுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்றது நம்ம 2026 பார்க்கணும். பட் இன்னைக்கு தேதியை பொறுத்தவரையிலும் திமுகவோட கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. அதில் இதுக்கு மேலே கட்சிகள் சேர்றதுக்கும் இடம் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த கூட்டணியை விட்டு யாருனாச்சும் போவாங்களா அப்படின்றதுக்கும் ஒரு கிளியர் கட்டு தெரியல, எக்ஸாம்பிள் தெரியல. அப்போ அந்த கூட்டணியை பொறுத்தவரை முடிஞ்சு போச்சு. அதிமுகவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஓட் பேங்க்கில் சரிஞ்சு இருக்காங்க. ஆனால் அது ஒரு பெரிய பிரதான கட்சி, இன்றைக்கி எதிர்கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. மேபி அதில் வந்துட்டு புதுசாக யாருனா சேருவாங்களா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். ஒருவேளை விஜய் வராங்க, ஏன்னா விஜயோட கோணம் என்னமா ஆக போகுன்றது பார்க்கணும். 2026 ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் தேர்தலுங்க. கிட்டத்தட்ட இதுவரையிலும் 4 முனை போட்டி, விஜய் தனியாக நின்னா 5 முனை போட்டி. இல்லை விஜய் யார் கூடனா கூட்டணி சேர்ந்தால் அந்த இடத்துல ஒரு திருப்பு முனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன விஜய் வந்து புதுசாக வந்தார் உடனே திருப்பு முனையா அப்படின்னு அப்படி கிடையாது. ஒருவேளை அதிமுக கூட சேர்றாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 20-22 வாக்கு விகிதாச்சாரம் இருக்குது. விஜய் வந்து கண்டிப்பாக என் சிற்றறிவுக்கு தெரிந்து 6% ஒரு 10% அவருக்கு செல்வாக்கு இருக்கும். அது ஒரு வேளை சேருது அப்படின்னா அப்பொழுது வந்து எதிர்கட்சியாக இருக்கிறது அந்த கூட்டணி வலுமை பெறும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பாமகவோட நிலைப்பாடு என்ன,
மற்ற சிறிய கட்சிகளோட நிலைப்பாடு என்ன, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நிறைய கணக்குகள் இருக்குது. ஆனால் இந்த 2024 அசெம்பிளி, அது லோக்சபா தேர்தல் மாதிரி 2026 அசெம்பிளி தேர்தல் இருக்காது. 2024 ஒரே சிலபஸ். மோடி அவர்கள் வேணுமா வேணாமா? 2026 பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி திருப்பி வரணுமா வேணாமன்றது முதல் கேள்வி. அதிமுக அந்த பழைய நிலைமைக்கு, அதாவது ஒரிஜினல் அதிமுக விடுபட்டவர்களாம் திருப்பி சேர்க்க போகிறாங்களா, இல்லை கூட்டணி ஒரு பலமான கூட்டணியை அமைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அதிமுக போட்டியிட போதான்னு. இதில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும். அண்ணாமலை 2026 முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தலைமையில் கட்சி வளருது, 18 விழுக்காடு வளர்ந்து விட்டது, என்டிஓ எதிர்கட்சி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வியூகம், ஒரு பேசுபொருள்லாம் இருக்குது. என் சிற்றறிவுக்கு தெரிந்து அந்த மாதிரி எதுவுமே களத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்று 3 மாத காலம் ஒரு படிப்புக்கு போகிறதுன்றது ஒரு பாலிட்டிக்ஸை பார்ட் டைம் பாலிட்டிக்ஸாக பண்ண முடியாது. ஒரு பிரதான தேசிய கட்சி 3 முறை ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியோட தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் 3 மாதம் லீவ் போனார்னா உங்களுக்கு மக்கள் பிரச்சனை எப்படி புரியும்? ஆன்லைனில் கம்ப்யூட்டர் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ஆனால் பார்ட் டைம் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. ஆன்லைனில் எது பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். இது மக்கள் பிரச்சனை, மக்களோட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. திமுக ஆட்சி நிறைய மக்களுக்கு ஒரு சில விலைவாசி ஏற்றத்திலிருந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்து விட்டது. அப்போ அதெல்லாம் பிஜேபி அதை பிரச்சாரம் பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைனில் உட்காந்து பண்ணீங்கன்னா அது மக்கள்கிட்ட எடுபடாது. ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ பார்க்குறவங்க அதிலே பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த முருகர் மாநாடு வைத்து ஒன்று சொல்கிறாங்க. எங்கேயுமே தமிழக மக்களோ இல்லை இந்து மதத்தை நேசிக்கிறவங்களோ இல்லை திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க யாருமே அந்த மாநாடை விமர்சனம் பண்ணலை. இந்த மாநாடு சக்ஸஸ் அப்படின்னு தான் பொதுவாக பேசுகிறாங்க. இது முருகன் மாநாடு இல்லை, தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு தமிழுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன இருந்தது, தமிழ் எப்படி அது தெய்வ பாஷையாக இருந்தது, அது நாத்திக பாஷையோ இல்லை அது ஒரு நீஷ பாஷையோ இல்லை, அது ஒரு பூர்வக்குடியோட மொழி, தெய்வங்கள் பேசிய மொழின்ற மாதிரி அதை கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, இந்து மதத்தையோ இல்லை சைவ வழிபாடுகள் இல்லை தமிழ் சித்தாந்தத்தை பார்க்குறவங்க எல்லாமே அதை பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கருத்து சொல்லணுன்றதுனாலையோ இல்லை அவங்க அந்த கொள்கையை நம்புறாங்க. திமுக வேற, தீகா வேற. அப்ப தீகாவோட கொள்கையை ஏத்துக்கணும்னா அதுக்கு திமுக தேவையே இல்லை. பாயிண்ட் டேக்கன். திரு ஹிதாயத்துல்லா, உங்கள்கிட்ட நிறைய ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்கு டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். திரு ஹிதாயத்துல்லா, உங்களுக்கு திமுக மேல ஒரு சின்ன சந்தேகம் வரல? ராகுல் இருக்க வேண்டிய இடத்துல ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு, முருகர் மாநாடு, அதுக்கு முன்னாடி ஆளுநர் பார்ட்டி, அப்புறம் நாணய வெளியீட்டு விழா, தொடர்ச்சியான இந்த சீக்வன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தல? எல்லா சீக்வன்ஸுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றதுக்கு முன்னால திரு மனுஷபுத்திரனும் கோடீஸ்வரன் சொன்ன மாதிரி 26ல் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி எந்த தொய்வும் அல்லது எந்த பிசுறும் இருக்காது. அதனால இந்த மாறுபாடு நீங்க எதிரொலிக்குமான்னு கேட்டீங்கல்ல, அது இல்லை. உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸும் இருக்கு. இன்னொன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. எங்களுக்கு எப்படி மாறுபாடு வராதோ அதே மாதிரி பாஜகவுக்கும் அதிமுகவும் மாறுபாடு வராது. எப்படி? அதாவது முத்தமிழ் முருகன் மூலமாக நான் ஒரு கதை உங்களுக்கு சொன்னா புரியும், மக்களுக்கும் புரியும். உங்களுக்கு தெரியும், பழனியில் ஆண்டியாய் நின்றாரு முத்தமிழ் முருகன். நிற்கும்போது ஔவையார் போனார். என்ன சொன்னார் தெரியுமா? ஏறுமையில் ஏறு பழம் நீ அப்பா, நீ எதுக்காண்டி வந்தே அந்த பழமே நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறுமையில் ஏறு ஈசனோடு வாணி என்னுடன் ஓடி வாணி அப்படின்னு கூப்பிட்டார் இல்லையா? அது மாதிரி நாளைக்கு ஒருத்தர் ஒன்று அண்ணாமலையை பற்றி கவலைப்படாதீங்க, ஏன்னா நீ ஆடு மேய்க்கிற சிறுவனா இருக்கும்போது நீ சுட்ட பலம் வேணுமா சுடாத பலம் வேணுமான்னு கேட்டே இல்லையா? அப்படிப்பட்ட நீ நாங்கள் அண்ணாமலையே இல்லாமல் உன்னை நாங்கள் 21 மாதிரி கொண்டு போயிடுறோம், அதனால எங்களோட வான்னு சொல்லி 26ல் அதிமுகவும், உங்களுக்கு தெரியும் பழனி முருகனுக்கு பேர் என்ன, பழனிசாமி, வானு கூப்பிட்டுட்டா நாளைக்கு வந்துருவாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? பாஜக இந்த 1.5 வருஷத்துக்கு உங்க ஊடகங்களுக்கு தீனி போடுறதுக்காக வேண்டி பாஜகவும் அதிமுகவும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு எப்படியே சேர்த்து வச்சிருக்கீங்க. நான் சேர்க்கல. மாறுபாடு என்று கேட்டீங்கல்ல, அதிமுக கூட்டணியிலையும்
மாறுபாடு இருக்காது, திமுக கூட்டணியில் மாறுபாடு இருக்கிறது. அதிமுக கூட்டணி என்ன சொல்றீங்க? நான் இந்த கூட்டணினா 2021 அதிமுகவோட யாரெல்லாம் கூட்டணி இருந்தார்களோ அதிமுக பாஜக ஒன்னா இருக்குங்கிறீங்களா? அதை நீங்க தான் சொல்லணும், நான் என்ன சொல்றது. அந்த கூட்டணி என்னைக்கு இந்த ஒரு மணிகண்டன் சாரும் அல்லது நம்ம கருணேஷும் இப்படி சண்டை இதெல்லாம் நம்ம மக்களுக்கு மத்தியில் ஒரு காமெடி படம் ஓடுற மாதிரி ஓடும். ஆனா என்ன சண்டை இல்லைங்கிறீங்களா? கிடையாது. 26ல நான் சொன்ன ஏறுமையில் ஏறு ஈசனோடு வாணி என்னுடன் ஓடி வாணின்னு சொல்லி ஔவையார் சொன்ன மாதிரி அங்க ஒரு ஔவையார் வருவாங்க. நான் சொல்லி முடிச்சேன் கொஞ்சம். நான் வந்து குடுக்க யாருக்கும் பேசல, நான் என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். அதனால நிச்சயமா அதிமுக பாஜக கூட்டணி என்பது நிச்சயமா இருக்கும். அவருக்கு நல்லா தெரியும், நாம வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு வந்தாலும் கூட இந்த சிறுபான்மை மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே 2001 நாம இடஒதுக்கீடு தர்றோம்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லி 5 வருஷம் ஆட்சியில் அவங்க செய்யல. கலைஞர் வந்து 2007 கொடுத்தாரு. இன்னைக்கு முழுமையா பெரும்பாலும் சிறுபான்மை மக்கள் அவங்க கூட இருக்கிறாங்க. அவர் 2007 கொடுத்தது மட்டுமல்ல, 2011 இதயத்துல்லா இல்ல திருமண விழாவில் நான் 5% தருவேன்னு வாக்குறுதியை வர கொடுத்தாரு. அதை கேட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் நான் 5 விழுக்காடு தரேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 5 வருஷமும் செய்யல. அது மாதிரி பழனிசாமி அவர்கள் புத்திசாலித்தனமா இது மாதிரி ஏதாவது வாக்குறுதிகளை நியாயமான வாக்குறுதிகளை கொடுத்தாலாவது கொஞ்சம் நஞ்ச சிறுபான்மை வாக்குகள் போகும். அவர் நிச்சயமா அவர் எதிர்பார்த்தது பிஜேபியோட வந்தது அண்ணாமலையினால தான் வந்தாரு. ஆனா சிறுபான்மை வாக்குன்னு சொல்றாரு. அப்ப சிறுபான்மை வாக்குன்னு சொன்னா அவர் செய்ய வேண்டிய அந்த செயல்கள் நிறைய மாறல. அண்ணாமலையோட பர்சனல் போங்கறீங்க. நான் இடைவெளிக்கு அப்புறம் உங்கள்ட்டே தொடர்றேன். ஒரே ஒரு விஷயம், இடைவெளிக்கு அப்புறம் உங்கள்ட்டே தொடர்றேன். இடைவெளிக்கு அப்புறம் தொடர்றேன். இப்ப பழனிசாமியை கரைக்கிறதுக்கு தான் அந்த முயற்சியாமே, இந்த கூழலாம் போட்டுருக்காங்களாமே, செந்திருவீங்களாமே. சுருக்கமா இடைவேளை வருதுன்னா நான் சுருக்கமா சொல்றேன், இல்ல இடைவேளைக்கு அப்புறம் விரிவாக சொல்றேன். என்னன்னா இவங்க எல்லாரும் பாஜகவோட யாரு கூட்டணி சேருவாங்கன்னு எல்லாரும் திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லாரும் ஒரு பதட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனா எங்களுடைய இலக்கு மிக தெளிவாக இருக்கிறது. நாங்க வந்து சிங்கம் சிங்களா போய் ஜெயிக்க போகுது, அதுதான் உறுதி. திரு ஹிதாயத்துல்லா, உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸும் இன்னைக்கு ஓப்பனா இருக்குல்ல. திரு விஜய் எல்லாம் கூட்டணி கிடையாதுன்னு மறுதளிச்சிருவீங்களா? அதிமுக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? உங்களுக்கு இந்த கூட்டணி கேட்கறதுனால நான் தெளிவாக சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நீங்கள் சொன்ன முத்தமிழ் முருகன் மாநாடோ அல்லது கலைஞருடைய நாணய வெளியீடோ இவையெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. காங்கிரஸுக்கு தெரியும், ஒரு நிமிஷம், காங்கிரஸுக்கு தெரியும், காங்கிரஸ் ஆளக்கூடிய முதல்வர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட பிரதமர் மோடி போவார், கூப்பிடுவாங்க. அதனால இங்கே கூப்பிடுறது எது வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒரு இணைந்த ஒரு விழா. அது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதுக்கு பற்றிலாம் நாங்கள் கோவப்படுறதில்ல. எங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் கான்ட்ராக்ட் ஒரு வேலை வரும்பொழுதோ மின்சார உயர்வு வரும்போதோ நாங்கள் எதிர்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க ஒழுங்கா எதிர்க்கல, உங்க கட்சியிலே பேசுங்க. நாங்க தெளிவா இருக்கோம். மக்கள் பிரச்சனை ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். மக்கள் பிரச்சனையை காங்கிரஸ் பேசுறதுல இருந்து திரு கார்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு கூட நான் காங்கிரஸ்ல இருந்தா கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில கோரிக்கைகளை வைக்கிறேன். அது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா நாங்க இன்டாக்டா இருக்கோம். 37 வயசு குரூப் 2 எழுதுறதுக்கு வந்து இந்தியா முழுக்க 47 வயசுல வரை இருக்கு எல்லா மாநிலங்கள்லையும், பிஜேபி மாநிலங்கள்ல. இப்ப நான் தொடர்ந்து முதல்வரை கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த 2% நான் எதுக்கு சொல்ல உதாரணம் சொல்றேன். அப்படி இருந்தும் கூட நாங்க திமுக கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கோம். 7% கொடுத்திருக்கு, பாண்டிச்சேரி 10% கொடுத்திருக்கு நீட் மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு. அதை கூட நான் என்ன கேட்டுட்டு இருக்கோம், 2% நீங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம். எங்களுக்குள்ள மக்கள் பிரச்சனை வரும்போது எடுத்து சொல்லுவோம். அதை முதல்வர் என்ன செய்யறாரு, அதை உடனடியாக செயலாற்றுறாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு திருவிளையாடல் புராண கதை சொன்னேன். எங்க அலையன்ஸை பொறுத்தவரை கம்பராமாயண புராண கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன். குகனோடு அருவாரானும் குண்டு சூழ்வான் மகனோடு எழுவரானும் சொன்ன மாதிரி நாங்க எப்படி தெரியுமா இருக்கோம், ஐவரானும் அறுவரானும் விபீஷனோட எழுவரானும். எங்க கூட்டணி எப்படி கூட்டணினா விபீஷன் எங்களோட வந்து சேரலாம். நீங்க கேட்டீங்கல்ல யாருனாலும் எங்களோட சேரலாம். ஆனா சேர அப்புறம் அங்க ராவணன் கூட்டணியிலிருந்து விபீஷணன் வெளியே வந்த மாதிரி இந்திரஜித்தன் உள்ளே இருந்துகிட்டே ராவணனை நீ செய்வது தவறுன்னு சொன்ன மாதிரி கும்பகர்ணன் ராவணனுக்கு எதிராக நீ செய்தது தவறு சீதையை சொல்லியும் கூட கூட்டணியில கடைசி வரை இருந்து ராவணனுக்காண்டி கும்பகர்ணன் போரிட்டான், இந்திரஜித்தன் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த கூட்டணி எங்க கூட்டணியை நாங்க சொல்லிட்டோம். ராகுலுடைய கூட்டணி ராமன் கூட்டணி தெளிவா சொல்லிட்டேன். யார் ராவணன்?
அது யாருன்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். தெரியல. உங்களுக்கு தெரியாதா? ஏன் அந்த இருக்காங்க? கூட்டணியில பாருங்க, விஜயா, இப்ப சீமானா? அங்க இருந்து விபீஷணன் வெளியே வரலாம், இந்திரஜித்தனும் கும்பகர்ணனும் அங்கே இருந்து கொஞ்சம் அமைதியா இருக்கு. உங்களுக்கு வரலாறு தெரியல, யார் பிஜேபி சொல்லுங்க? புராணம் இதைத்தாங்க சொல்ல வர்றேன். யார் விபீஷணன்? அது உங்களுக்கு புரியுதுக்கு சொல்றேங்க. எனக்கு இன்னைக்கு புரியல, மனுஷபுத்திரன் தான் ராவண பேசுறேன். கூட்டணியில கூட இருந்துகிட்டே சண்டை போடுறாங்க பாருங்க. ராவண கூட்டணியில கும்பகர்ணன் சண்டை போட்டான், சார். இந்திரஜித்தன் ராவனுக்கு எதிராக சண்டை யாரு போட்டான். சார்? அந்த சண்டை இப்ப நடக்குதுங்க. வெளிப்படையா சொன்னா ஆனா, சொல்லுங்களேன், நான் நான் போறேன். சொல்லிட்டே வரேன். ராவணனுக்கு எப்படி ஆதரவாக அவர்கள் போரிட்டார்களோ, எதிர்த்தா இருந்தாலும் கூட அந்த மாதிரி இவர்கள் எதிர்ப்பார்கள், சண்டை போடுவார்கள். நாளைக்கு 2026ல பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாகத்தான் இருக்கும். எங்க கூட்டணி ஒன்றாகத்தான் இருக்கும். உங்க நன்றாக ஆசார மண்ணள்ளி போடுறாரு. இத அவரை விடுங்க. உங்க கட்சியில மதிப்புக்குரிய அண்ணன் இவ்வளவு நேரம் சொன்னாரு. எனக்கு திரு மணிகண்டன் சொன்னார் பாத்தீங்களா, இந்த புதுசா ஒரு கமிட்டி போட்டிருக்காங்கல்ல, இந்த பேனலோட கம்போசிஷன்ல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை விரும்புறவங்க அதிகம், மெஜாரிட்டி. அதாவது நான் 2-3 கருத்துக்கள், நான் எல்லாருமே எதிர்மறை கருத்துக்கள் சொன்னாங்க. அத்தனை பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் எனக்கு கூடுதல் நேரம் கொடுக்கணும். கொஞ்சம் சுருக்கமாகவும் விரைவாகவும் சொல்லிடுறேன். முதல்ல அண்ணா இத்தனை நேரம் பேசினாரு. தங்கப்பதக்கத்தில் சோ சொல்லுவார், இப்படி இப்படி கை காட்டிட்டே இருப்பார். எல்லாம் புரியாம பேச கற்றுக்கிட்டான், பொழைச்சுக்குவான் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இவ்வளவு நேரம் நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்ததுல ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க பேசக்கூடாது. கம்பன் கழக மேடையில என்னோட கவியரங்கம் நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம், இடம்பொருள் எவன் இருக்கு ஆனா ஒரு நிமிஷம், இங்க கம்பன் பேசுறதுக்காக நம்ம வரல. கம்பனுக்கு நீங்கள் நானும் தனியா மேடை போட்டு பேசலாம். இங்க பேசல ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றது ரொம்ப தெளிவா சொல்றேன். காங்கிரஸ்க்கு திமுக விட்ட வேற கதி கிடையாது, வேற வழி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் தேசிய கட்சியிலிருந்து சுருங்கி ஒரு சாதாரண மாநில கட்சியாக உருவாகி விட்டது. அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒட்டுண்ணியாகவும் சாருண்ணியாகவும் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இல்லாட்டி அவங்க பிழைக்கவே முடியாது. என்னைக்காவது காங்கிரஸ் தனியா நிக்குமா? தனியா நிக்குமா? திமுக தனியா நிக்குமா? காங்கிரஸ் தனியா நிக்குமா? நாங்க நிக்கிறோம். எங்க தலைமையில நாங்க அமைச்சிருக்கோம். உங்க தலைமையில் நீங்க கூட்டணி வைப்பீங்களா? உங்க தலைமையில் உங்கள் கூட்டணி வைக்க முடியுமா? அது கூட வேண்டாம் சார். நீங்க ஒண்ணு கூட வேண்டாம். திமுக கிட்ட ஆட்சியில பங்கு கேக்குற தைரியம் இருக்கா அவங்கள்ட்ட? ஆட்சியில் பங்கு கேட்க தைரியம் இருக்கா? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த அளவு மரியாதை இருக்கா திமுகல? உங்களுக்கு திமுகல ஆட்சியில பங்கு கேட்க மரியாதை இருக்கா? 10 இடங்களை ஜெயிச்சிருக்கோம் பார்லிமென்ட்ல. உங்க தலைமையில கூட்டணி வைக்கிற சக்தி இருக்கா? 10 இடங்களை நாங்க ஜெயிச்சிருக்கோம். நீங்க அதிமுக தயவுல எந்த காலத்துல இடத்தை வாங்கி எந்த காலத்துல இருக்கீங்க? குளிக்கிறீங்க. காமராஜர் உங்களால உருவாக்க முடியுமா? நாங்க தனியா நின்ற சக்தி இருக்கா? நானே 1989ல சேப்பாக்கம்ல நின்று 22 விழுக்காடு வாங்குனவன் நானு. கடந்த கால கதையாக நீங்க மட்டும் யாரு? மறைந்து போகும் 24ல அதுல உங்களுக்கு ஒண்ணு இடம் இல்ல. பாமகவோட திமுக தயவுல உயிர் பிழைச்சிருக்கீங்க. 24ல நீங்க பாமகவோட கூட்டணி, பல கல்வி தந்தைகளோட கூட்டணி, பல சாதி கட்சியோட கூட்டணி. நீங்க அடுத்த கருத்து 21ல நீங்க காங்கிரஸ் கதை முடிந்த அதிமுகவோட கூட்டணி. அடுத்த கதை என்ன சொல்லுங்க? இன்னைக்கு பாஜக வந்த பிறகு அரசியல் களம் வேறு பாதைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் புதிய பரிமாணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. மக்கள் இதை நாங்க வெற்றி அதனால தான் வேல் யாத்திரை நடத்தின பாரி அவங்க முருகன் மாநாடு நடத்த திமுகவே முன் வந்திருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு யாருமே இவங்க எதிர்க்கிற இந்த மத துவேஷத்தை கையில் எடுத்து சிறுபான்மை வாக்கை பெற்றுவிட முடியும் ஒரு எண்ணம் மேல மரியாதை அமைதியா இருந்தேன். இந்த மாதிரி அடிக்கடி குறுக்கீடு பண்ணாங்க. இருக்கட்டும், இப்ப நான் சொல்றது இன்னைக்கு அமைதியா இருந்தேன் நான். இன்னைக்கு வேல் யாத்திரை மூலமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது திமுக கூட இதற்கு விதிவிலக்கு இல்லை. பாஜக பாணி அரசியலை செய்தாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பாஜக பாணியா? கண்டிப்பா. நாங்க தான் வேல் யாத்திரை நடத்தினோம். முருகனுக்கு இவங்க மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவங்க கும்பாபிஷேகம் கோவில் கட்டுமானம் பண்ணுங்க, மாநாடு நடத்துறீங்க. அதுக்கு நடத்துறது காரணம் நடத்தலன்னு நீங்க சர்வை பண்ண முடியாது. क्वेश्चन ஆஃப் சர்வைவல். அடுத்து பிஜேபி வெற்றியா? பிஜேபிக்கான வெற்றி. அதிமுக பத்தி சொல்றேன்.
அவங்களுக்கு ஏற்பட்ட ஏன் அடுத்த வருஷம் தோல்விகள் நிறுத்துறீங்க? காரணமாக வேல் யாத்திரையை ஏன் தொடரல? உங்களுக்கு நீங்க ஒண்ணுமே குறிக்கவே பேச இல்லை ஒண்ணுமே நீங்க. இல்லை. உங்களுக்கு வேல் பேச யாத்திரை கொடுத்த ஏன் தொடரல? பேச கொடுத்த நேரத்துல நீங்க என்னென்னவோ பேசுனீங்க. நான் அடுத்தவங்க அது பேசும்போது உங்களுக்கு கூட புரியல. கத்துறீங்க. உங்களுக்கு மக்களுக்கு இல்ல, புரியுது, புரியாம பேசுனா கம்பராமாயணம் மக்களுக்கு புரியுது, இல்ல, இல்ல. திருவிளையாடல் புராணம் மக்களுக்கு புரியுது, அது பிஜேபிக்கு என்ன புரியல. அர்த்தம்? இந்த கான்டெக்ட்ல என்ன அர்த்தம் சொல்லுங்க. இல்ல, இல்ல, அது நீங்க நம்ம சொன்னது என்ன அடுத்த அர்த்தம்? சக்தி கூட அதனால நாங்க ராமனுடைய கூட்டணி, நீங்க ராவனுடைய உங்க கூட்டணி. பேசுறதுல இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? உங்க பேசுறதா பொருள் இருந்தா பேசுங்க. இல்ல, பொருள் எடுத்து பொருளோட பேசாதீங்க. பேசுறேன். இல்ல, அதே மாதிரி உங்கள்ட்ட பொருள் அதிமுக கூட்டணியில அவங்க கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. பாமக வருது, அந்த கட்சி வருது, இந்த கட்சி வருது உட்கார்ந்துருந்தாங்க. ஒருத்தரும் வரல. தேமுதிக போச்சா இல்லையா? ஆமா, கடைசி நேரத்துல உங்களுக்கு பாவம் உயிர் பாமக போச்சா, கொடுத்தார்கள். இங்க தேமுதிக போச்சு. அதனால இன்னைக்கு அதிமுக இதே மாதிரியாக செய்து எல்லா கட்சிகளும் வந்துவிடும் என்ற பகல் கனவில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவங்க நீங்களும் மனுஷபுத்திரனும் ஒரே மாதிரி சொல்றீங்க. ஆமா, அவங்க வந்து ஒரு அதல பாதாளத்தை நோக்கி தான் போய்கொண்டே இருக்கிறார்கள். அதனால அதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கு வலுவான சக்தியாக திமுக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் இங்க போட்டி. அப்படித்தான் இருக்கிறது இங்க. அப்படியே மனுஷபுத்திரன் இல்ல, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி என்கிற ஒரு விஷயம் என்பது கொள்கை ரீதியாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை மிக கடுமையாக தொடர்ந்து திமுக எதிர்த்து வந்திருக்கிறது, இனியும் எதிர்க்கும். ஆனால் அரசியல் களத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவை நாங்கள் ஒரு எதிரியாகவே கருதவில்லை. அதற்காக அந்த தகுதியை அந்த தகுதியை அவர்கள் வளர்த்துக் கொள்வதற்கு இன்னும் பல காலமாகும். அவர்களை இங்க இருக்க ஒரு உதிரி கட்சியாகத்தான் நாங்கள் மதிப்பிடுகிறோம். ஒரு விஷயம் ஏனென்றால் ஒரு தேர்தலில் ஒரு கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதன் அடிப்படையில் தான் இந்த கட்சியினுடைய இடம் நிர்ணயிக்கப்படுமே ஒழிய சோசியல் மீடியாவிலோ தொலைக்காட்சியிலோ இவர்கள் வகிக்கிற பங்கை வைத்துக் கொண்டு அதை முடிவு செய்ய முடியாது. ஒன்றியத்தில் அமர்ந்து கொண்டு மாநில கட்சிகளை ஒடுக்குகிறார்கள். அவங்க வேல் யாத்திரையை காப்பீடுச்சுதான் மாநாடாமே. இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கருணேசனுடைய பதட்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர்களுக்கு மாநில அரசியல் சார்ந்தோ மக்கள் உரிமைகள் சார்ந்தோ மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்தோ எந்த அரசியலும் அவர்களுக்கு கிடையாது. அதை முழுமையாக நாங்கள் பின்பற்றி வருகிறோம். அவர்களிடம் இருந்தது எல்லாமே காலகாலமாக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள். திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு. இவர்கள் எப்பெல்லாம் இவர்கள் என்ற சொல்லை ஒரு நிமிஷம் இருங்க சார். உங்க முகத்துல இருக்க பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பிரச்சாரத்தை சார் பயப்படாதீங்க சார். நான் இங்க வெளியே இருந்து பேசுறேன், கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அதாவது இவர்கள் எப்பொழுது இப்போதல்ல 1967 இருந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க, இன்னைக்கு இல்ல. ஆனா எப்பெல்லாம் இவங்க இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் திமுக மகத்தான வெற்றி பெற்று இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்திருக்கு. பெரும்பான்மையான இந்து மக்கள் வாக்களிக்காமலா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இப்பவும் இவங்க பண்ற பிரச்சாரம் என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் கையில இருந்த கடைசியா இவங்க நம்பிக்கிட்டு இருந்த ஆயுதம், இவர்கள் நடத்திய வேல் யாத்திரையை பார்த்து மக்கள் சிரித்தார்கள். அது ஒரு போலி நாடகம் என்று. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களும் இந்த முதல் மாநாட்டை இல்ல பாராட்டுகிறார்கள் என்றால் எது பொய் எது உண்மை என்பது மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த சேகர் பாபு என்ன பண்ணாருன்னா இவர்கள் வச்சிருந்த ஒரு கடைசி ஆயுதத்தையும் அவர் பிடிக்கிட்டு விட்டாரு. நிர்கதியா நிக்கிறாங்க தமிழ்நாட்டில். எதை வச்சு அரசியல் பண்றதுன்னு தெரியாம அதனால வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டில் என்றைக்கும் அப்புறம் அதிமுக பார்த்து கேட்கறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அதிமுக வந்து கதவை திறந்து வச்சிருந்துச்சு, யாரும் வரலன்னு. நீங்க தான் கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, உங்க கூட யார் வந்தாங்க? நீங்க ஒரு அரசியல் அனாதையத்தின கடந்த தேர்தலில் இருந்தீங்க. ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மட்டும் இல்ல, எந்த கட்சியும் குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அப்புறம் இந்த நாணய விஷயத்துக்கு வந்து இருங்க ராகுல் காந்தி குறுக்க பேசுறாரு. நீங்க ஒரு மானமுள்ள மனிதரா இருந்தா குறுக்க பேசாம இருங்க. நீங்க பேசல அமைதியா இருந்தல்ல. நீங்க ஒரு மானமுள்ள மனிதரா இருந்தா குறுக்க பேசாம இருங்க. இந்த நாணய விஷயத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த நாணய விஷயத்துல அதாவது நாங்க ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல, அவங்கள கூப்பிடல, இவங்களை கூப்பிடலாம் கேக்குறாங்க. இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் இன்றைக்கு ஜனாதிபதி ஒரு பாராளுமன்ற கட்டடத்தை திறக்கிறாங்க. அதுக்கு ஜனாதிபதியே அழைக்காம திறந்தவங்க எல்லாம் இவங்க இருக்காங்க. இங்க அவங்களோட கூட்டணி வச்சவங்க இன்னைக்கு அவங்கள விமர்சனம் பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நிகழ்ச்சி என்பதோ அல்லது ஒரு மாநாடு என்பதோ ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை தீர்மானிப்பது அல்ல. மாறாக ஒரு மாநிலத்தினுடைய உரிமை, ஒரு மாநிலத்தினுடைய தேவைகள், இதை எல்லாம் சேர்ந்ததுதான்.
பிஜேபி மாதிரி சில்லுண்டி கட்சிகள் இது போன்ற அரசியல வாழ்நாள் முழுக்க தமிழ்நாட்டுல பேசினாலும் அவங்க இங்க நிக்க ஓகே முடியாது. பாயிண்ட் டேக்கன். திரு மனுஷபுத்திரன் கேட்டுச்சா? கதவை திறந்து வச்சிருக்கீங்க, யார் வர போறாங்க? உங்க கூட இருக்கிற பிரேமலதா இந்த பலம் பத்தாதுங்கிறாங்க. சொல்லுங்க மனுஷபுத்திரன் யார் வருவாங்க? மணிகண்டன் சார், மணிகண்டனை மனுஷபுத்திரியா ஆக்கிட்டீங்களா? மன்னிக்கணும். இதயத்துல்லா ஏதோ சொன்ன ஒன்னா பேசுறீங்களே சில விஷயத்துல, அதனாலயோ. அதாவது பங்காளி தானே சார். இந்தியா பங்காளி முழுக்க ஒத்துக்கிட்டாரா? இருக்கிற ராவண கூட்டணி சொன்னது உண்மையாச்சா? யார ராவணா? ஒன்னும் எனக்கு புரியல. இதயத்துல்லா ஐயா, இல்ல, எனக்கு அந்த என்னையாவது ஞானம் நாம இதை வரல. பேச விடுங்க ஐயா. அதாவது இல்ல என்ன விஷயம்னாங்க, இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாம் ராமனை ஒரு தெய்வமா தமிழகத்தில் உட்பட எல்லாருமே ஏத்துக்கிறப்ப, இல்ல நாங்க ராமனை ஏத்துக்க மாட்டோம், ராவணனை தான் கொண்டாடுற கட்சி திமுக. ஸோ அந்த திமுக கூட்டணியை நான் ராவண கூட்டணின்னு அவர் சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ராவண கூட்டணியிலிருந்து வெளியேற போற விபீஷ்ணன் யாரு அப்படிங்கிறது எனக்கு முதல் கேள்வி. கருணேஷ் ஒன்று சொன்னாரு, அதாவது போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவில் தேர்தல் பணிக்குழு அமைச்சும் அதில் திரு அண்ணாமலை நியமிக்காம கதவுகளை திறந்து வைத்திருந்தது பாஜக. எதுக்குன்னா கடைசி நேரத்திலேயாவது அதிமுக வருமானு. ஆனால் வேண்டாம், டோர் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ், எல்லாம் க்ளோஸ் அப்படின்னு மறுதளித்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்ல அண்ணா அவரு இதயத்துல்லா மாதிரி நீங்களும் பேசாதீங்க. தேசிய கட்சி ரெண்டுமே பிரச்சனை, அதனாலதான் வேண்டாங்கிறோம். 2026 திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ள பிரச்சனைனா அந்த சுனாமி எதிர்ப்பு அலையை சந்திக்கணுங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, சட்டமன்ற தேர்தலில் அங்க எங்க பிரச்சனை பொறுத்திருந்து பாருங்க. அதுதான் பொறுத்திருந்து பாருங்க. ரெண்டாவது, இப்போ தயவு செஞ்சு பொறுத்திருந்து பாருங்க. ஒரு சட்டமன்ற தேர்தலில் அமைந்த கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்துதான் சிரிக்கலாம். இன்னைக்கு நீங்க கிணத்துக்குள்ள இங்க இருந்து சுனாமி வரும். நான் திரும்பவும் சொல்றேங்க, நான் ஒண்ணு சொல்லிடுறேன். திமுக வந்து அதாவது மனுஷபுத்திரன் 20 செகண்ட்ஸ் திருப்பி மணிகண்டன். இல்ல திமுக வந்து பாத்தீங்கன்னா தேர்தல்களை ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியோடும் சந்தித்திருக்கிறது, கூட்டணிகள் இல்லாமலும் சந்தித்திருக்கிறது. இவ்வளவு நீண்ட கால வலிமையான, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே வலிமையான கட்டமைப்பை கொண்ட ஒரு மாநில கட்சி திமுக. நாங்கள் இந்த கூட்டணியை நம்புகிறோம், இந்த கூட்டணியோடு சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். இது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, எங்க கூட்டணி இந்தியா முழுமைக்குமான மாற்றத்திற்கான கூட்டணிங்க. பாஜகவை வந்து பாத்தீங்கன்னா நாங்க 400 இடம் வாங்கணும்னு கொக்கரிச்சவங்கள இன்னைக்கு கூட்டணிகளை சார்ந்து ஆட்சி பண்ண வேண்டிய நிலைக்கு மோடி கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா? அந்த கூட்டணி எந்த சந்தேகமும் கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்க அஜெண்டா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமான ஒரு அஜெண்டா. அதை மறந்துடாதீங்க. அந்த வகையில் இந்த கூட்டணி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான கூட்டணி, தமிழ்நாட்டில் இருக்க திமுக கூட்டணி. ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்கிற நீங்க எங்க மாற போகுது? ரொம்ப சுருக்கமா 20 செகண்ட்ஸ். மனுஷபுத்திரன் சொல்ற ஒரு விஷயத்துல நான் இது ஆப்கி பார் 400 की பார்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு என்ன சரிவு ஏற்பட்டது? ஆப்கி பார் 200 की பார் 200 இடங்களில் வெல்வோம்னு சொல்ற உங்களுக்கும் அதே நிலைமை ஏற்படுதுன்னு சொல்றாருங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, கண்ணதாசன் வந்து திமுக விட்டு காங்கிரஸுக்கு போறப்ப அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடின்னு பாட்டு சொன்ன மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா முருகர் மாநாட்டு மூலமா அந்த ஹீராபின் மகனிடம் சேதி சொல்லடி, எங்களை கூட்டணியில் நாள் பார்த்து சேர்க்க சொல்லடின்னு பாஜகவுக்கு விடுறாங்க. மது வீட்டுக்கு கேடு, அண்ணாமலை அரசியலுக்கு கேடு. ஏங்க இந்தியாவில் பாஜக கூட போய் யாராவது சேருவாங்களா? பாஜக தோத்துக்கிட்டு கட்சிங்க, அது கூட போய் எங்க ஜெயிக்கிற கூட்டணி போய் சேர போகுது? நான் கருணேஷ் உள்பட மத்தவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். எங்க கூட்டணி ஒன்னா இணைஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கிற கூட்டணி ராமன் கூட்டணின்னு சொன்னேன். கருணேஷுக்கு விளங்கல. அவங்க கூட்டணி இருக்கிற கூட்டணி கலகலத்து போனதுன்னு சொன்னேன். அது ஒரு பக்கம் இருக்கு. பிரதமர் ஒரு உண்மையை சொல்லி இருக்காரு, சிவாஜி சிலை விழுந்ததுக்கு வருங்கால அரசியல் இருக்கு இல்லையா, 2026 அரசியல்ல காங்கிரஸ் ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், நம்ம திமுக ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் பாஜக எதிர்ப்பை வைத்துதான் அவங்களால அரசியல் செய்ய முடியும். முதல் நிலையில் பாஜக இருக்கிறது. திரு கோட்டீஸ்வரன், you have the last word to sum up. இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கா இந்த எலெக்ஷன்ல? எல்லா அணிகள், எல்லா கட்சிகளுக்கும் டிமாண்ட் அதிகம் இருக்கு. பாஜக எதிர்ப்பு தான் செஞ்சாங்க. ஓகே, திரு கோட்டீஸ்வரன், you have the last word.
அதாவதுங்க எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஏன் சுருக்கமா, அப்படின்னா time இல்ல. 4 பிரதான கட்சிகள் இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக. என்னன்னா கடகடன் சொல்லிடுறேன், சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு, பால் விலை ஏற்றியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஏற்றியாச்சு, ஓட்டுநர் ரத்து வரி ஏற்றியாச்சு, தொழில் வரி ஏற்றியாச்சு, மாநகராட்சியில் தனியார் மய கொள்கையை ஊக்குவிச்சாச்சு, அரசு ஊழியர்கள் பிரச்சனை. இது மாநிலத்தில் இருக்க பிரச்சனை. பெட்ரோல் விலை, கேஸ் விலை, ஜிஎஸ்டி வரி எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. நீட் போன்ற தேர்வு பிரச்சனை, அக்ரி வீடு, மாநில சுயாட்சிக்கு பணம் இல்லை, மாநிலங்களுக்கு பணம் கிடையாது, மீனவர் பிரச்சனை, பேரிடர் காலத்தில் பணம் கிடையாது, வங்கிகள் மக்களிடம் கொள்ளையடிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. நீங்க அமைக்க போற கூட்டணியோ நீங்க வச்சுன்னு இருக்கிற தலைவர்களோ கிடையாது. மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இதை எந்த கட்சி கூர்ந்து கவனிக்கிறதோ அந்த கட்சிகளுக்கு மக்கள் வாக்கு செலுத்துவார்கள். இல்ல நாங்க கொள்கை பேசுவோம், நாங்க முருகர் கதையை பேசுவோம், நாங்க சமூக நீதி பேசுவோம் அப்படின்னா மக்கள் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இது இப்படிதான் பார்ப்பாங்க. 3 மாத காலம் என்பது அரசியல்ல பெருசு. ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் பார்த்தோம், சம்பை சோரன் பார்த்தோம். இந்த 3 மாதங்கள்ல என்ன வேணா மாறலாம். ஓகே, 3 மாதங்கிறது ஒரு அதிகமான காலம். அரசியல் யாருக்கு சொல்றீங்க இந்த 3 மாதங்கிற உறுதி இல்ல 3 மாசம் யாருக்கு இந்த செய்தி இல்ல இது 3 மாதம் காலம் அண்ணாமலைக்கு உண்டான செய்தி. ஆனா ஒரே ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்களுக்கு டாப் லெவல்ல யாரோ ஒரு முக்கிய மேபி பிரதமராக கூட இருக்கலாம் மோடி அவர்கள், அவரோட ஆசீர்வாதம் இருக்கு. அது இருக்கிற காரணத்தினால் தான் தொடர் தோல்வி இருந்தும் கூட அண்ணாமலை அவர்கள் இன்னும் மாநில தலைவராக தொடர்றார். வெற்றி சார் 18% வந்திருக்கும். எப்ப என்ன ஆகும் 18% வந்திருக்குது. இது வெற்றி யாருக்கு அப்படின்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன சூத்திரங்கள் பாப்போம். ஒரு நாள் 90 கோடி ரூபாயை முதல்வர் ஈர்த்து இருக்கிறாரு. 4000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் வேலை பார்க்கறாரு. நன்றி, வணக்கம்.